இங்கே பாரு, சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிடுதா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இது சிக்கன் சாப்பிட மாட்டேங்குது. அதான் இது காணங்கத்தை ஃபிஷ் அதுதான் கொடுக்கறது. ஓகே, இப்போ கொஞ்ச நாள் அது இல்லை, வேற ஏதாவது ஃபிஷ் கொடுக்கலாமா? கொடுக்குறதெல்லாம் கடலில் உள்ள மீன்லாம் பார்த்தீங்கன்னா போட் வந்து லான்ச்சுன்னு சொல்லுவாங்க. 15 நாள் 20 நாள் தங்கி பிடிச்சி கொண்டு வருவாங்க. அந்த மீன் தான் இங்கே பெரும்பாலும் நம்ம ராணிப்பேட்டை மார்க்கெட்டில் எல்லாம் விற்கிது. ஸோ கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா பழுப்பு மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் கெட்டுப்போன மீன். அதெல்லாம் கொடுத்து ஃபுட் பாய்சனிங் ஆனிச்சுன்னா லூஸ் மோஷன் சிவியராக போகும், சால்மனல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அந்த நியோ ஃபுட் தான் நல்லா சாப்பிடுது. அந்த ஃபுட்டே கொடுங்க. டானிக்கெல்லாம் கொடுக்குறீங்கள, அப்படி கொடுத்தீங்களா அந்த ஏரி மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, சிலேபி இதெல்லாம், அதையெல்லாம் இந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு வெட்டி கொடுங்க. உயிரோட உள்ள மீனை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடற்கரை ஏரியாவில் இருந்தீங்கன்னா போய் அந்த தூண்டில் மீன்னு சொல்லுவாங்க, போட்டில் போயிட்டு அன்னன்னைக்கு வருவாங்க, அந்த மீன்னா கொடுக்கலாம், பயம் இல்லை. இது கன்சியூவாக இருக்கையில் ஃபுட் பாய்சனிங் எல்லாம் ஆணிச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களா, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். குட்டியெல்லாம் அபார்ட் ஆகிடும். பூனையோட ப்ரெக்னன்சி பீரியடு வந்து பார்த்திங்கன்னா 63லேருந்து 65 நாள். ஸோ வந்து இதில் போனெல்லாம் ஃபார்ம் ஆகுதுனாக்கா 3rd ட்ரை செமஸ்டரில் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா 45 நாள் கிராஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை ஸ்பைனல் கால்லாம் தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு 4 குட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த தலையும் ஸ்பைனல் கார்டையும் வச்சு தான் நம்ம பார்க்கணும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வந்து இம்போஸ் ஆகிடும். ஸோ அதனால் 4 ஸ்கல்லு தெரியுது, 4 வெர்டிபிரே தெரியுது. இங்கே பாரு, உன்னோட குட்டியை பாரு, தெரியுதா? டானிக்கு கொடுங்க. மீன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல மீனை வாங்கி கொடுங்க. மார்க்கெட்டில் நம்ம ஊரில் விற்கிறதெல்லாம் முக்கால்வாசி கெட்டுப்போன மீன். அதெல்லாம் இங்கே பிடிச்சி இங்கே வந்து சேர்றதுக்கு 20 நாள் ஆகிடும். அதை சாப்பிட்டா நமக்கே ஒத்துக்கிடாது, அழகாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ட்ரை ஃபுட்டே கொடுங்க. இந்த நம்ம ஊர் மீன் இருக்குது பார்த்தீங்களா, திலேப்பியான்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் இல்லாமல் எடுத்து கொடுங்க. அதுதான் கொஞ்சம் உயிரோடு பிடிச்சி வருது. ஏரியில் பிடிச்சதாக இருக்கணும், ஐஸில் வச்சது வாங்காதீங்க. குட்டியெல்லாம் உயிரோட தான் இருக்குது. ஏன்னா குட்டி செத்துருச்சுன்னா அந்த முதுகெலும்பு வந்து சுருண்டுக்கிடும். முதுகெலும்பு வந்து இதில் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த வெட்டிபிரேனா நம்ம முதுகு தண்டுவடாக இருக்குல்ல, அது நீங்கள் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்ரேலே சொல்லிடலாம் குட்டி இறந்துருச்சா உயிரோடு இருக்காங்க. இப்போக்கி உயிரோடு